இந்த ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியாததுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஒவ்வொருத்தருமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னா ஒவ்வொருவருமே தனக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஆராயறது கிடையாது. ஏன்னா தனக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகிற இந்த கர்மாவோட எண்ண அலைகளை எப்படி குறைக்கிறதுனே தெரியாம சுத்தி எதிரில் இருக்கிற சூழல்ல போய் சிக்கிறீங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சாதாரண ஒரு கனெக்ட் அப்படின்றது ஏற்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல செயல்களை செய்ய சொல்கிற அந்த நண்பனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. அதே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, வா நண்பா போயிட்டு ஏதாச்சும் மது இருந்தலாம் இல்லை புகைப்பிடிக்கலாம் அப்படின்ற நண்பனை எளிமையாக உங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா அவனுக்கு பிடிச்சது சனி, அது உங்களுக்கும் பிடிக்கும். இதுதான் ஃப்ரீக்குவன்சி. இதே ஒருத்தன் வாடா ஒரு நல்ல செயலில் ஈடுபடலாம், ஒரு 4 பேருக்கு உதவி செய்யலாம், ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம், ஒரு 4 பேருக்கு ஒரு பயன்படுற மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு விழுவீங்க. இவனுக்கும் நம்மளுக்கும் வைபே செட் ஆகாது, இவன் நம்மளுக்கு ஒத்து வரமாட்டான் அப்படின்னு அவனை விட்டு ஓடிடுவீங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தீய செயல்கள்லையும் ஒரு கர்மா செயல்கள்லையும் உங்களுடைய மனசு போய் எளிமையாக சிக்குதுன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் கூப்பிடுறது முழுக்க மாயையும் முழுக்க தற்காலிகமான விஷயத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போய் கொண்டுருவான் அவன் கடைசியில். அப்போது நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது? இங்கே கருணையினாலே ஓடிடுறீங்க, ஜீவகாருண்யனாலே ஓடிடுறீங்க, 4 ஆன்மாக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்கனாலே வீடியோ ஸ்க்ரோல்டு. அப்போ எப்படி உங்களுடைய மனம் ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பல பேருக்கு தெரியாமல் இருக்குது இன்றைக்கி வரைக்குமே. எப்போ நீங்கள் பிற உயிர்களை நேசிக்கிறீங்களோ, இங்கே நேசம் பண்ணாலே ஓடிடுவீங்க. அப்போது எப்போ ஒரு உயிர்களுக்கு நேசம் வருதோ, எப்போ மற்றவங்களை அன்பாக நீங்கள் பார்க்குறீங்களோ, உங்கள் குடும்பம் மட்டும் கிடையாதுங்க, சுற்றி இருக்கிற எந்த உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஒரு நேசம் வரணும் உங்களுக்கு. இங்கே அன்பு எப்போ உங்களுக்குள்ளார துளிர் விட ஆரம்பிக்குதோ, எளிமையாக உங்களுக்குள்ளார இறைத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். இறைத்தன்மை மீன்ஸ் என்னன்னா, உங்களுக்குள்ளார ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு நிலையும், ஒரு புதுவிதமாக பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இயற்கையும் உங்க கூட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க உங்களுக்குள்ளார அன்பை வளர்த்துக்காம, 4 பேரை நேசிக்காம, முழுசா நான் இப்படிதான் இருப்பேன், எவன் சத்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கனா, நான் நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற சுயநலவாதிகளாக எவர் ஒருவும் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுயநலவாதியாக தான் இருக்கீங்க. இந்த சுயநலத்தன்மை அப்படிங்கிறது உங்களை வளர்க்கவும் வளர்க்காது, உங்களை கீழே நோக்கியும் கொண்டு போகாது. அது உங்களை ஒரே தன்மையில வச்சு உங்களை காலி பண்ணும். இதுதான் இந்த சுயநிலையோட ஒரு தன்மை. இந்த சுயநலவாதியா இருக்கிறத விட பிற உயிர்களுக்கு சுயநலமற்ற செயல்களை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்வாதாரமும் மாற ஆரம்பிக்கும். பலரை நேசிக்க தெரியணும். முதல்ல இந்த நேசிக்க தெரியறதை தாண்டி ஒவ்வொருவருமே உங்களுடைய வாழ்க்கையில தியானத்தையும் தவத்தையும் கொண்டு வந்துடணும். ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய கணவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு, உங்களுடைய மனைவி கிட்ட சண்டை போடுறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. இந்த நேரங்களை ஒவ்வொருத்தரும் மற்றவங்க கிட்ட மாத்தி சண்டை போடுற நேரங்களை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் மற்ற உயிர்களுக்குமான என்ன மாதிரியான ஒரு சேவை செய்யலாம் அப்படின்றது யோசிங்க. நீங்க மற்றவங்களுக்கு சேவை செய்ய இறைவன் தன்னால் உங்களுக்கு தேவையானதை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பயன்படுத்தி அவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார். ஏன்னா விட்டு போகிறவன் கெட்டு போக மாட்டான், தான தர்மம் பண்ணுறவன் என்றைக்குமே தாழ்ந்து போக மாட்டான் அப்படின்ற ஒரு பழமொழியை முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. இன்றளவும் சரி, நீங்கள் எந்த ஜீவ சமாதிகளுக்கு போனாலுமே இந்த ஒரு மற்ற உயிர்களுக்கு அன்னமளிப்பு, அதாவது ஜீவகாருண்யம் செய்கிற பழக்கம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் பிறருக்கு தானம் பண்ண மற்றவங்களுக்கு தன்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு பங்கை கொடுக்க இறைவன் உங்களுடைய பங்கை உயர்த்திடுவார். இதுதான் ரகசியம். ஆனால் எத்தனை பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தான தர்மம்லாம் என்னால் பண்ணவே முடியாது, எனக்கு ₹1 அவனுக்கு கொடுக்கணும்னா கூட எனக்கு வலிக்கும், நான் உழைச்சதை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற தன்மையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழலாக இருக்கட்டும், உங்களுடைய அலுவலகமாக இருக்கட்டும், அந்த இடத்துலையும் ஒரு ஆன்மா தானே நிற்கிது. அப்போ அவங்க நினைக்கணும்ல உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு கொடுக்கணும்ட்டு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி நமக்கு வரும். அது எந்த வழியில வேணாலும் இறைவன் கொடுப்பாரு. இது ஒரு மேஜிக். இது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு ₹1 உதவி செஞ்சிருப்பீங்க, அதே ₹1 வேற ஏதோ ஒரு மூலையில உங்களுக்கு அது சேரும். அப்போ எல்லாமே ஒரு எண்ணலைகளாலும் எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சினால இங்க செயல்படுறதுனால நீங்க மற்றவங்களை நேசிச்சும் மற்றவங்களுக்கு உண்டான உதவிகளை நீங்க செய்யும் பொழுது எளிமையாக இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். குருவும் உங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக மாற்றுவார். இது ஒவ்வொரு பிரம்ம யோகிகளும் ஞாபகம் வச்சு. இந்த வீடியோ நான் உங்களுக்கு பர்சனலா நான் உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேசிங்க, யாருக்கிட்டையுமே கோபத்தை காட்டாதீங்க, யாருக்கிட்டையுமே உங்களுடைய ஈகோவை கொண்டு வராதீங்க. இங்க ஈகோவா இருக்கிறதுக்கோ நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்றதுக்காக இங்க யாருமே வரல. ஒவ்வொருத்தருமே நம்மை விட பெரியவன் ஒருத்தன் இருக்கான், அவனை பெரியவனா ஏத்துக்கிட்டு அவன் பின்னாடி டிராவல் பண்ண ஆரம்பிக்க. அவனே இறைவன். அந்த இறைவனை எப்படி சென்றடையணும், இறைவனை எப்படி தனக்குள்ள உணரணும் அப்படின்ற மனசை நல்வழிப்படுத்த எளிமையா
உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், உங்களுடைய நெகட்டிவ் ஆராவே கம்ப்ளீட்டாக மாறி உங்களுக்குள்ளார இருந்து ஒரு பாசிட்டிவ் வந்து ஒரு ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். முதல்ல உங்களை நீங்க சரியான திசையிலும் சரியான பாதையிலும் ஒவ்வொருவரும் கொண்டு போயிட்டு உங்களுடைய மனதை கர்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைத்து இறுதியில் அனைவருமே இறைவனை அடையக்கூடிய ஒரு வழியையும், அதுக்கு முன்னாடி இந்த சூழல்ல நீங்க செய்யும் பொழுது எல்லாமே உங்களுடைய தன்மைகள் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ யாரையும் கெட்டு போகணும், யாருமே வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்ய 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 உங்களுடைய கர்மா எளிமையாக தீர ஆரம்பிக்கும். குரு கடாட்சம்.